ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சில பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான தயிர் வடை செய்ய போகிறோம். இது வந்து மேலே இந்த ஓமப்பொடி, காராப்பொடி இதெல்லாம் தூவி கொடுக்கறதுனால இது பார்த்தாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதால நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் சில சமயம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போன தயிராக ஊற்றி கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து டோட்டல் டிசாஸ்டர் ஆகிடும். நம்மளால் அதை சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த தயிர் வடையை வந்து நம்ம வீட்டிலையே செய்யலாம். அதுக்குன்னு பக்குவமாக நல்ல தயிர் பதமாக ஊற்றி அந்த தயிர் வடை மேலே அந்த காராப்பொடி, ஓமப்பொடி இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தயிர் வடை செய்கிறதுக்கு உளுந்த வடை சுட்டு வச்சுருக்கேன். நான் 4 உளுந்த வடை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வடையை வந்து ஊற போடுறதுக்கு நம்மளுக்கு மோர் வேணும். நல்லா கடைஞ்சி தண்ணியாக இருக்கக்கூடிய மோர். ஆனால் மோர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கிற மோராக எடுத்துக்கோங்க. தயிர் மேலே டாப்பிங்கில் ஊற்றுறதுக்கு வேணும் நம்மளுக்கு. அதுக்கு தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. தயிரை அதை வந்து நல்லா நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் அந்த தயிரை. அப்புறம் இதுக்கு போடுறதுக்கு மிளகா பொடி வேணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயம், கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் இந்த தயிரில் தாளித்து ஊற்றுறதுக்கு வேணும். அப்புறம் மேலே இந்த இதுக்கு டாப்பிங்கில் தூவுறதுக்கு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1/4 தக்காளி தான், 1/4வாசி தக்காளி, கொத்தமல்லி, ஒரு கேரட் இதெல்லாம் துருவி வச்சுருக்கேன். மேலே தூவுறதுக்கு ஓமப்பொடி, காராபூந்தி, உப்பு இது எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ தயிர் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள். இந்த தயிர் வடை செய்கிறதுக்கு 4 வடை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அது வந்து தண்ணியான தயிராக இருந்தாலும் பரவாயில்லை. அதை நம்ம எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு விஸ்கில் வந்து நம்ம நல்லா அதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, இதோ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அந்த நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும் அந்த மோர். அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா அதை மோரை வந்து நல்லா இழுக்கும். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மோரில் இந்த வடையெல்லாம் நம்ம முதல்ல போட்டு ஒரு ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஊறணும். இப்போ இந்த தாளித்த கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலையை இதோட சேர்த்துடலாம் தயிரில். இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். தயிருக்கு மட்டும்தான் தேவையானது போடணும். நம்ம ஏற்கனவே வடையில் வேறு உப்பு இருக்குது, பார்த்து போடுங்க. இப்போ நம்ம தயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச வடை நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வடை மேலே இந்த தயிரை வந்து இப்படியே ஃபுல்லாக ஊற்றிட வேண்டியது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் நம்ம தூவிடலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த வெங்காயம். இது மேலே தூவினோம்னா வெங்காயம் தூவியாச்சு. கொஞ்சம் லைட்டாக தக்காளி தூவிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே கேரட் கொஞ்சம் தூவிடலாம். போதும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம்.
இது மேலே லைட்டாக மிளகாத்தூள் தூவிடலாம். லைட்டாக தூவுங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளேவர் காண்டிங்க லைட்டாக. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இந்த ஓமப்பொடி, அவ்வளோதான் போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு காரப்பூந்தி, ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யம்மியான சூப்பரான தயிர் வடை, நல்ல கலர்ஃபுல்லான தயிர் வடை, பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கக்கூடிய தயிர் வடை. சூப்பராக வந்திருக்கு தயிர் வடை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த தயிர் வடைக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே தயிரும் வடையும் தான். இந்த தயிர் வந்து அதனால் பக்குவமாக பிடிச்ச தயிராக இருக்கணும், நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். இந்த மாதிரி தயிர் ஊற்றி இந்த தயிர் வடை செய்யுங்க. மேலே மேற்கொண்டு இந்த ஓமப்பொடி காரப்பொடி இதெல்லாம் தூவி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தயிர் வடைங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் தேவைப்படுது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த வடைக்கான ரெசிபி வந்து என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.